Hello students, welcome to Fork Academy. நான் உங்கள் பாலா பேசுகிறேன். TNPSC Group 2 and Group 4 டெஸ்ட் பிளான், TNPSC Group 4 மட்டுமான டெஸ்ட் பிளான், TNPSC ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் பிளான் அப்படின்ட்டு 3 டெஸ்ட் பிளானை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த 3 PDF பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டிரைவ் லிங்கில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த PDF ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ குரூப் 2 குரூப் 4 யாருக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் குரூப் 2 குரூப் டி எப்ளிம்ஸும் பாஸ் பண்ணணும், எனக்கு குரூப் 4லேயும் வேலை வேணும்னு இருப்பாங்களே, அவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா குரூப் 2 லட்சியமாக வச்சா தான் குரூப் 4 நிச்சயமாக கிடைக்கும். அதனால் நீங்கள் அது ஜாயின் பண்ணுங்கள். அது அதோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1180. அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25 டெஸ்ட் இந்த ப்ரிலிம்ஸ் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் 15 டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 4க்கான ரிவிஷன் பேட்சாக இருக்கும். அதில் மொத்தம் 40 டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும். அடுத்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு மட்டும்தான் சார் நம்ம படிக்கிறேன், அது நமக்கு போதும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் 1000 ரூபாய். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 டெஸ்ட் இருக்கும். இந்த குரூப் 2 அண்ட் குரூப் 4ம் குரூப் 4 மட்டுமான டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 டெஸ்ட்டு. ஓகேவா, அது குரூப் 2 குரூப் 4க்கு 40 டெஸ்ட்டு, குரூப் 4 மட்டும்னா 30 டெஸ்ட். இந்த 10 டெஸ்ட் டிஃப்ரென்ஸ் ஆகும். செகண்டரி இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டு. இப்போ குரூப் 2 அண்ட் குரூப் 4 நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 days ஒன்ஸ் டெஸ்ட் வரும். அதே குரூப் 4க்கு மட்டும்தான் அப்படின்ட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 5 days ஒன்ஸ் டெஸ்ட் வரும். ஓகேவா, அதுக்கப்புறம் ஃபீஸ் அது 1180, இது 1000 ரூபாய். ஓகே, அடுத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸ்கேல் ஸ்கெடியூல் கொடுக்குறேன், பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனுப்புங்க, நான் உங்களுக்கு அந்த வீடியோ லிங்க் அனுப்புகிறேன். அதுக்கு அடுத்து பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சிலருக்கு குரூப் 4ம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் தேவைப்படும். அப்போ நீங்கள் ரெண்டுமே பை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது தேவையோ அந்த விஷயங்களை பை பண்ணிக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 2க்கும் குரூப் 4 பேட்சும் சேம் தான். இந்த சின்ன டிஃப்ரென்ஸை தவிர மீதி எல்லாமே சேம் தான். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், என்ன கொடுக்க போகிறோம், என்ன வைக்க போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே சேம் தான். அதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்ப்போம். ஒரு செகண்ட். ஓகே, இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 2 குரூப் 2A குரூப் 4க்கானது. ஓகேவா, இது உங்களுக்கு குரூப் 2 குரூப் TAக்கானது. ஓகேவா, இதே ஸ்கெடியூலில் நீங்கள் இங்கே பாருங்கள், இங்கே இருக்குல்ல, இல்லை ஒழுங்காக வராது, இருங்க ஒரு செகண்ட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 4 மட்டும் போட்டிருக்கோம். இந்த ஒரு லைன் மட்டும்தான் வித்தியாசமாக தவிர மீதி எல்லாமே இல்லை சேம் பாயிண்ட் தான். ஓகேவா, இதை பார்த்துக்கோங்க. இதை பார்த்துட்டு உங்களுக்கு இதில் ஃபீஸ் இருக்கும். இல்லை 1000 இருக்குன்னா நீங்கள் குரூப் 4 மட்டும்னா 1000 பே பண்ணிக்கோங்க. இல்லை நான் குரூப் 2 குரூப் TA அண்ட் குரூப் 4 அப்படின்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் இது 1180 பே பண்ணிக்கோங்க. ஓகே, பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்கா, இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இந்த QR கோடை இது பண்ணி ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் வேணுன்னா அக்கௌண்ட் நம்பர் இருக்குது, பே பண்ணிவிட்டு 8667499139 அப்படின்ட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க, ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் 2 அண்ட் குரூப் 4 பேட்சுக்கு 16ஆம் தேதி டெஸ்ட்டு. குரூப் 4க்கு மட்டும் இருக்கும்ல, அவங்களுக்கு 18ஆம் தேதி டெஸ்ட்டு. ஸோ முடிந்த அளவுக்கு சீக்கிரம் சேர்ந்து டெஸ்ட் அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நான் இதில் உள்ள இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மட்டும் நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஓகே, இப்போ இதில் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பைலிங்குவலில் இருக்கும். ஓகேவா, தமிழ் ப்ளஸ் மேக்ஸு ப்ளஸ் GS, மேக்ஸும் GSும் உங்களுக்கு பைலிங்குவலில் இருக்கும். அடுத்து ஸ்கூல் புக் PDF, அடுத்து அவுட் சோர்ஸ் PDF, இது எல்லாமே நான் உங்களுக்கு PDF கொடுத்துருவேன். அதனால் நீங்கள் எந்த ஒரியும் பண்ண வேண்டாம். அடுத்து GSக்கான அவுட் சோர்ஸ் நோட்ஸ் இருக்குல்ல, நிறைய இடத்துல நீங்கள் நம்ம நோட்ஸை பார்த்துருப்பீங்க. இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கடைசியில் அந்த நோட்ஸ்லாம் காமிக்கிறேன். GS அவுட் சோர்ஸ் நோட்ஸ் உங்களுக்கு வந்துடும். அதை படித்து டெஸ்ட் எழுதிக்கலாம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியல் வெளியிட்டிருக்காங்களா, அந்த மெட்டீரியல் நம்ம டெஸ்ட்டில் இன்க்ளூடு பண்ணி அதுவும் உங்களுக்கு அந்த டெஸ்ட் பேட்சில் வந்துடும். ஓகேவா, தமிழ்நாடு மெட்டீரியல் வந்துடும். அடுத்த ரெக்கார்டிங் வீடியோ கிளாஸ் இருக்கும், தமிழ் மீடியத்தில் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா, நீங்களே மேக்ஸிமம் படிச்சிடலாம். ஒரு சில சந்தேகங்களுக்கு நீங்கள் அந்த வீடியோ ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 40 டெஸ்ட்டு. ஓகேவா, ஒவ்வொரு டெஸ்ட்டு 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். மொத்தம் 8000 கொஸ்டின்ஸ் டெஸ்ட்டு. இதே நீங்கள் குரூப் 4 சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 30 டெஸ்ட் இருக்கும். ஓகேவா, 30 டெஸ்ட்டு 6000 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டெஸ்ட்டாக இருக்கும். இந்த டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு எந்த பேட்டர்னில் நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறத நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம TNPSC ஒரிஜினல் எக்ஸாம் எப்படி எழுதுவோம், நம்ம ஹாலுக்கு போவோம். அங்கே பார்த்தீங்கன்னா OMR ஷீட்டை கொடுப்பாங்க.
கொஸ்டின் புக்லெட் வந்து கொடுப்பாங்க. நம்ம கொஸ்டின் புக்லெட்டை பார்த்துட்டு ஓஎம்ஆர் ஷீட்டில் ஆன்சரை வந்து குறிச்சிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் ஆன்சருக்கு வெளியிடுவாங்க. எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்ட் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகேவா? இதே மெத்தட் தான் நம்ம ஆன்லைனில் பண்ணுறோம். எப்படி? நான் வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரை வந்து பிடிஎஃபாக கொடுத்துருவேன், ஓஎம்ஆர் ஷீட்டை பிடிஎஃபாக வந்து கொடுத்துருவேன். ஓகேவா? நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஓஎம்ஆர் ஷீட்டை பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. கொஸ்டின் பேப்பரை முடிஞ்சால் பிரிண்ட் அவுட் போடுங்க, இல்லைன்னா லேப்டாப் அல்லது மொபைலில் பார்த்து டெஸ்ட் வந்து அட்டன் வந்து பண்ணுங்கள். ஓகேவா? டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஓஎம்ஆர் ஷீட் இருக்குல்ல, இதை வச்சுக்கோங்க. ஆன்சர் கீ கொஞ்சம் நேரம் கழித்து நான் கொடுப்பேன். அப்படி ஆன்சர் கீ கொடுக்கும்போது நீங்கள் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்ட் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி மெத்தடை நம்ம இங்கே ஆன்லைனில் பிடிஎஃபாக வந்து பண்ணுறோம். அவ்வளோதான். மற்றபடி இதில் வந்து ஒரு புதுசு வந்து கிடையாது. ஓகேவா? அது வினாத்தாள்கள் பிடிஎஃப் ஃபார்மேட் ஓஎம்ஆர் ஷீட்டு. இதில் வந்து நீங்கள் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுவதற்கு டைம் லிமிட் கிடையாது. நான் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் 9 மணிக்கு, ஆன்சர் கீ 1 மணிக்கு வந்து அனுப்புவேன். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஃப்ரீயோ அந்த டைமில் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதி வந்து பார்த்துக்கலாம். இந்த டைம் தான் நீங்கள் டெஸ்ட் எழுதணும் அப்படின்ட்டு எந்த விதமான ரூல்ஸ் வந்து கிடையாது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டெஸ்ட் 1 இருக்குன்னா அதில் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இருக்குன்னா அதற்கான மேக்ஸ் ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து என்னது, ரேங்க் கார்டு. எவ்ரி டெஸ்ட்டுக்கு ரேங்க் கார்டு இருக்கும். மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸை வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து சென்ட் பண்ணிடுவேன். அவ்வளோதான். உங்களுக்கு முக்கியமான எல்லா விஷயங்களும் வந்து இதில் கவர் ஆகிட்டு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு டெஸ்ட் 1 வந்து பாருங்கள், பிரித்தெழுதுக, சந்திப்பிழை, எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, ஒருமைப்பன்மை, ஒரு 6th ஸ்டாண்டர்ட் கலைச்சொற்கள், 6th ஸ்டாண்டர்ட் சொல்லும் பொருளும். இந்த கலைச்சொற்கள் சொல்லும் பொருளும் ஏன் இப்படி கொடுத்துருக்கோம்னா, ஏன்னா ஒவ்வொரு ஸ்டாண்டர்டும் படித்தாதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மொத்தமாக கொடுத்தா உங்களால் படிக்க முடியாது. அதற்காண்டி தான் வந்து இந்த மெத்தடில் கொடுத்துருக்கு. அடுத்து வந்து எப்போவுமே வந்து ஒரு திருக்குறள் இருக்கும். அடுத்து பாலிட்டி. ஓகேவா? பாலிட்டியில் பாருங்கள், 10th பாலிட்டி அவுட் சோர்ஸில் ஒரு பிடிஎஃப் இருக்கும். ஓகே, இது எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ தமிழ் 100, ஜிஎஸ் 75, மேக்ஸ் 25, மொத்தம் 200 கொஸ்டின். இதில் இந்த பாலிட்டி அவுட் சோர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட்டாக வந்து இருக்கும். ஓகேவா? நான் அதை வந்து சொல்ல மறந்துட்டேன். இங்கே இது இருக்கா, இது வந்து உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் வந்து இதில் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். எல்லாத்துலேயுமே எல்லா வாரமே உங்களுக்கு இதெல்லாம் தனி டெஸ்ட்டு. பாலிட்டி அவுட் சோர்ஸ் இருக்கிற எல்லா அவுட் சோர்ஸுமே, பாலிட்டி, யூனிட் 6, யூனிட் 5, ஐஎன்எம், இந்த 4 அவுட் சோர்ஸும் நம்ம படிப்போம். இந்த 4 அவுட் சோர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனித்தனி டெஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டும் வந்து 50 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டாக வந்து இருக்கும். ஓகேவா? அதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது இப்போ 1, 2 இல்லை 3 நாளைக்கு ஒரு தடவை டெஸ்ட்டாக வந்து வரும். ஓகே, இதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஓகே, இது ஃபுல்லாக முடிச்சிடும். ஓகேவா? இது 25 டெஸ்ட் முடியுது. முடிஞ்ச பிறகு நவம்பர் 1 நம்ம எக்ஸாம் எழுதி முடிக்கிறோமா, அதுக்கப்புறம் டிசம்பர் 20 வந்து நமக்கு குரூப் 4ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் குரூப் 4 வந்து கொஞ்சம் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வாரம் தள்ளி போகும்னு நினைக்கிறேன். இது ஒரு வாரம் தள்ளியிருக்காங்கன்னா அது ஒரு வாரம் தள்ளுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்குது பட்சத்தில் நம்ம திரும்ப நவம்பர், டிசம்பர் வந்து ஒரு 15 டெஸ்ட் வந்து இந்த குரூப் 4க்கு வந்து உங்களுக்கு இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஃபுல் ரிவிஷனாக இருக்கும். ஓகேவா? இப்போ எழுத்து இருக்கு. இப்போ முதல் பகுதி என்னது, எழுத்தும் சொல்லும் தானே. அப்போ எழுத்தில் வந்து 2 ஹெட்டிங் இருக்கா, அப்போ ஒரு ஹெட்டிங் ஒரு டெஸ்ட்டு, 2வது ஹெட்டிங் ஒரு டெஸ்ட்டு, சொல்லில் வந்து ஒரு 2 டெஸ்ட்டு, அடுத்த மரபு தமிழில் ஒரு 2 டெஸ்ட்டு, கலைச்சொற்களில் ஒரு 2 டெஸ்ட், இந்த மாதிரி 12 டெஸ்ட் ப்ளஸ் 3 மாடல் எக்ஸாம் வந்து உங்களுக்கு இருக்கும். மொத்தம் உங்களுக்கு 15 டெஸ்ட் அப்படிங்கிறது மாதிரியான கான்செப்டில் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? இது 25 + 15 40 டெஸ்ட்டு. இந்த குரூப் 4க்கு வந்து இது மட்டும் உங்களுக்கு மாறும். ஓகேவா? இது மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகியிருக்கும். இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாமு 30 டெஸ்ட்டு அண்ட் இது 1000 ரூபாய் வந்து இது ஃபீஸு. ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30 டெஸ்ட் வந்து வரும். ஓகே, 30 டெஸ்ட் வரும். 15/12/2026 வரைக்கும். ஏன்னா 20/12/2026 போட்டிருக்காங்களா எக்ஸாமு, அதனால் இப்படி இருக்குது. இப்போ நோட்டிஃபிகேஷனில் டேட்டு மாறினா இதில் வந்து உங்களுக்கு சின்ன கரெக்ஷன் இருக்கலாம், இல்லைன்னா இதே டேட்டு கூட இருக்கும். ஓகேவா? நோட்டிஃபிகேஷனை பொறுத்து நம்ம வேணும்னா சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு என் குரூப் 1 காமிக்கேன். இல்லை அவுட் சோர்ஸ் எல்லாம் வந்து இல்லை, உங்களுக்கு அவுட் சோர்ஸையே நான் ஃபுல்லாக வந்து காமிச்சிருந்தேன். நான் எப்படி அவுட் சோர்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த இருக்கா ஜிஎஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் யூனிட் வைஸ் டெஸ்ட்டு. இது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட்டு. ஓகேவா? இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் இருக்கும். இப்போ தமிழ் மீடியத்தில் வேர்டு. ஓகேவா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின். இதில் வந்து இது வந்து கொஸ்டினு, இது வந்து அதற்கான ஆன்சரு.
இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இதை காமிச்சிட்டு அதை காமிக்க, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது ஆன்சரு, இது ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா, இது வந்து ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் இதாக இருக்கா. ஓகே, ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் இப்படின்ட்டு இருக்கும். ஏன் இந்த இது வந்துச்சு, இதற்கான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். கொஸ்டின் வந்து உங்களுக்கு பைலங்குவலில் இருக்கும். இப்போ இது வந்து தமிழ் மீடியத்துக்கு காமிச்சிருக்கேன். இது வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கும் இதே மாதிரி இருக்கும். அதை வந்து பார்த்துக்கோங்க. சரி, இப்போ அவுட் சோர்ஸ் காமிக்கேன். ஃபுல் பக்கம் வந்தால் இவ்வளோ பெருசு நம்ம ஸ்க்ரீன் தேவையில்லை, அதனால நம்ம கொஞ்சம் சுருக்கிக்கிறோம். ஓகே, இது வந்து ஜிஎஸ் அவுட் சோர்ஸ். இப்போ ஜிஎஸ் அவுட் சோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இது பாலிட்டி, இது வந்து மொத்தமாக வந்து 30 யூனிட் உண்டு. இது இங்கிலீஷ் மீடியம், இது தமிழ் மீடியம். ஓகேவா, இது வந்து மொத்தம் ஒரு 30 யூனிட்டு. அதனால் 4 நாளாக வச்சு இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். இப்போ பாலிட்டி 6 அவுட் சோர்ஸ் டெஸ்ட் வரும். யூனிட் 6 வந்து 7 அவுட் சோர்ஸ் டெஸ்ட் வரும். யூனிட் 5 வந்து பார்த்தீங்கன்னா 8 கிட்ட வரும். ஓகேவா, 7-8 கிட்ட வந்து உங்களுக்கு டெஸ்ட் வரும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டெஸ்ட் வந்து வரும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. அப்போ இதுவே வந்து பாருங்கள் எவ்வளோ நோட்ஸு எவ்வளோ டெஸ்ட் வந்து இருக்குன்ட்டு பார்த்துக்கோங்க. இது வந்து கொஸ்டின், இது வந்து இதோடைய டெஸ்ட் வந்து இங்கே இருக்கும். இதெல்லாம் கடைசி 6 மாதம் ரொம்ப கஷ்டப்படும். 6 மாதம் இல்லை, ஒரு 8 மாதம், ஒரு வருஷமாக இதை தான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இல்லை டெஸ்ட் இருக்கும். இந்த இருக்கா டெஸ்ட். இப்போ இது பாலிட்டி டெஸ்ட்டு ஏனோ தானன்னு இருக்காது, நல்லா ஸ்டாண்டர்டாகவே இருக்கும். ஓகேவா, இது டெஸ்ட்டு, அதற்கான ஆன்சரு. இது வந்து டெஸ்ட் வந்து உங்களுக்கு பைலிங்குவல்லே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இந்த இதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓரளவுக்கு படிச்சிட்டீங்க, 60-70% படிச்சிட்டிங்கன்னா பேட்ச்லேயும் சேர்ந்துக்கோங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் வந்து வாங்கிக்கோங்க. நான் ஓரளவுக்கு படிச்சுட்டு டெஸ்ட்டு போட்டுட்டு பிறகு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வாங்கினாலும் வாங்கிக்கோங்க. ஓகேவா, உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சில்ல. ஸோ சீக்கிரம் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், சீக்கிரம் பேட்சில் சேர்ந்து டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். ஸோ டெஸ்ட்டு தான் உங்களை வந்து பாஸ் பண்ண வைக்குங்கிறத மறந்துடாதீங்க. தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.